தனி வீடு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு இதில் எது ஒரு வாடிக்கையாளருக்கு லாபம்? தனி லேண்டு வாங்கி வீடு கட்டினா தான் சார் அதிக லாபம். அதான் உண்மை. அப்பார்ட்மெண்ட்டை விட லேண்டு ஜாஸ்தி அப்ரிஷியேட் ஆகும். நாங்கள் அதனால தான் எப்போவுமே வில்லா பண்ணுறோம். வில்லா பண்ணால் லேண்டு ப்ளஸ் வீடு, அப்பார்ட்மெண்ட் பண்ணால் வெறும் வீடு தான். ஸோ வில்லா தான் அப்ரிஷியேட் ஆகும். பட் எனக்கு என்னென்ன எனக்கு இப்போ வர யோசனை வந்துச்சுன்னா சார், ஆக்சுவலி இனி தனி வீடே இருக்காதுன்ற ஒரு யோசனை வந்துச்சு சார். ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு தனி வீடுனா எனக்கு அதுக்கு செக்யூரிட்டி வேணும். என் குழந்தைங்க உள்ள சேஃபாக இருக்கணும். எங்கள் அம்மா அப்பா ஒரு காலத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க வீட்டில். இன்றைக்கி எல்லாரும் அம்மா அப்பா கூட இருக்காங்களா? இல்லை. ஸோ தனி வீடு அது. ஒரு எலக்ட்ரிஷியன் அவசரத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கார்பெண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று ஒரு கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பாங்க. ஒரு 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அங்கே எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் கார்பெண்டர் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருப்பான். முன்னாடியெல்லாம் நம்மலாம் போய் ஸ்ட்ரீட்டில் போய் சாதாரணமாக விளையாடுவோம் சார். இன்றைக்கி ஸ்ட்ரீட்டில் நம்ம பசங்களை விடுறதில்ல. சேஃப்டி இல்லை, அது இல்லை, ஹைஜீன் 100 விஷயம் பேசி நம்ம பசங்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். அப்போ அவங்களுக்கு வெளில போனால் நான் ப்ளே டேட், அதாவது இந்த இன்னொரு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி நான் என் பசங்க கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்றேன், நீங்கள் விளையாடுங்க, நாளைக்கு உங்கள் பசங்க. இதே ஒரு கம்யூனிட்டியில் தான் என்ன ஆகும்? நீங்கள் பாட்டு கதை திறந்து விட்டு பசங்க ஃப்ரீயாக 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அவங்க பாட்டு அவங்க பசங்களோட ஜாலியாக அவங்க ஏஜ் குரூப்பில் கண்டிப்பாக ஒரு 20-30 ஒரு எல்லா ஏஜ் குரூப்லையும் ஒரு 30-40 பசங்க இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக விளையாடிப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ இதுவாக இருக்கலாம். அண்ட் கம்யூனிட்டி வெளியே செக்யூராக எடுத்து. ஸோ அதனால் நீங்கள் கதவை திறந்து விட்டு பசங்களை ஃப்ரீயாக விட்டலாமே. இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இல்லை சார். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா லேடிஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நல்லா சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பெரிய தலைவலி இன்னைக்கு. நான் இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருக்கேன். அது பெரிய தலைவலி எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலர் வில்லேஜ் அப்படிங்கிற லெவலில் we can consider இல்லையா? பொருளாதார அதாவது பண மதிப்பு அப்படிங்கிற அளவுலேருந்து பார்க்குறப்போ எது லாபம் சார்? இது வரைக்கும் தனி லேண்டு வாங்கி வீடு கட்டினா தான் சார் அதிக லாபம். அதான் உண்மை. ஆனால் அது மாறப்போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக சொல்லலை. நாங்கள் ஃப்ளாட் கட்டுறோம், நாங்கள் வில்லா கட்டுறோம். போத் we do villa also, but I still believe that a bigger community has more value. நிறைய பெரிய இருந்தாங்கன்னா சார் இப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப குறைஞ்சிருது இல்லை இவங்களுக்கு? ஆமாம் சார். ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஒரு கம்யூனிட்டியோட ஒரு சின்ன ஃபார்மசி இருக்குது, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சலூன் இருக்குது, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி எல்லாமே இருக்குது சார். ஆக்சுவலி எல்லாம் இருக்குது. ஆனால் அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ் போகிறப்போ இன் ரீசெண்ட் இயர்ஸ் நான் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 அல்லது 30 சிலர்கிட்ட போகிறப்போ 35% வரைக்கும் பப்ளிக் யூட்டிலிட்டி அல்லது காமன் யூட்டிலிட்டிங்கிற இதில் அது போயிடுது. கரெக்ட். அப்போ அது எனக்கு லாஸ் தானே ஒரு கஸ்டமராக? எங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா 20-22% காமன் அம்யூனிட்டிஸில் போகும். என்னன்னு சொல்ல பாருங்களேன். காமன் அம்யூனிட்டி நாங்கள் சொல்கிறது என்ன சார்? ஆக்சுவலி எல்லாம் சாதாரணமாக சிம்பிளாக பேசுவோமே. நீங்கள் படிக்கட்டில் ஏறி வரீங்கல்ல, ஒரு காமன் ஏரியா லேண்ட் ஆகிறீங்கல்ல, அது கூட காமன் ஏரியா தான். அந்த காமன் இப்போ நான் படிக்கட்டு இப்போ உங்கள் தனி வீடு பண்ணிங்கன்னா படிக்கட்டு வராமல் நீங்கள் முதல் படிக்கு வர போகிறீங்களா? வர முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு கிளப்புன்றது எதுக்கு? ஒரு ஸ்விமிங் பூல் இருக்குது. ஸ்விமிங் பூல்ன்றது ஒரு 5000 சதுரடியோ இல்லை 10,000 சதுரடி ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் கட்டுறோம். நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் வச்சுக்கோங்க. அது எல்லாரும் தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஏரியாவை கான்ட்ராக்ட் ஒரு டெவலப்பர் நாங்கள் தான் கட்டி ஆகணும். அது எங்கள் ஏரியாவில்னா எப்படி? அது எல்லாம் சேர்த்து தானே. அதனால தான் அதுக்கான வேல்யூ. நீங்கள் காமன் ஏரியா கிளப் வேணும், உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் ரூம் வேணும், ஒரு ஸ்விமிங் பூல் வேணும், ஒரு ஜக்கூசி வேணும், ஒரு பார்ட்டி ஹால் வேணும், உங்களுக்கு ஒரு ஷட்டில் கோர்ட் வேணும். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இதெல்லாம் ஏரியாவை நாங்கள் கட்ட உங்களுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? நீங்கள் சாயந்தரம் போய் உங்கள் பக்கத்தில் இருக்க நெய்பர் வாங்க சார் 2 பேர் போய் ஷட்டில் விளையாட்டு வருவோம். ஸோ நீங்கள் வெளியே போகணும். இப்போ நீங்கள் தனி வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டிலேருந்து கிளம்பி ஏதோ ஒரு YMCயில் ஏதோ கிரவுண்டில் பிளாக் பண்ணிவிட்டு போய் விளையாட்டு வரணும். இங்கே ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே விளையாட முடியல. பட் தனி வீடுங்கிறதுல ஒரு நம்ம ஆட்களுக்கு ஒரு ப்ரைடு இருக்கதா ஃபீல் பண்ணுறீங்களா? இருக்குது சார். இருக்குது. இது என்னோட வீடு, இது என்னோட கார்டன், இது என்னோட டெரஸ், இது என்னது அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக அந்த ப்ரைடு இருக்குது. அதனால தான் இன்னி வரைக்கும் தனி வீடு தான் பெரிய ஆஸ்பிரேஷனாக இருக்குது.